ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன். பிளேலிஸ்ட்ல இருக்கு, பார்க்காதவங்க பாருங்க. நாரே டிவர்ஸ் இன்சூரன்ஸ் டீம் மெம்பரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ல பப்ளிக்கு மட்டும் இல்ல நம்ம கம்பெனிக்கும் பெனிஃபிட்ஸ் எவ்வளவு இருக்கும் டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு டிவர்ஸ் ப்ரெடிக்ஷன் மாடல் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஹீரோயின் ஹேண்ட் சொல்லுவாங்க, இந்த டேட்டாலாம் வாங்குறதுக்கு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். டிவர்ஸ் இன்சூரன்ஸ் பாலிசியோட நெசசிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஹேனோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டா இருக்குன்னு ஹீரோ கீஜுன் சப்போர்ட் பண்ணுவாரு. நாரே என்னதான் எக்ஸ் வைஃபா இருந்தா கூட ரொம்பவே ஜெலஸ் ஆகி ஃபர்ஸ்ட் நான் சொன்ன டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ற வழியை பாருங்க, ஜஸ்டிஃபிகேஷன்ல அப்புறம் கொடுத்துக்கலாம்னு சொல்லுவா. டீம் ஹெட் மேடம் சொல்றது எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. கீஜுன் அண்ட் ஹேண்ட் பேர் பண்ணிப்பாங்க. கீஜுன் ஹேண்ட் நம்ம நல்ல ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் சாப்பிட போலான்னு சொல்லுவான். ரெஸ்டாரண்ட் கார் பார்க்கிங் குள்ள என்டர் ஆகும்போது அங்க ஸ்போர்ட்ஸ் கார்ல வேகமா வந்து இன்னொருத்தர் இவங்க காரை ஓவர் டேக் பண்ணி ஃபாஸ்டா உள்ள போக ட்ரை பண்ணுவான். யார் ஃபர்ஸ்ட் உள்ள போலான்னு டிசைட் பண்றதுக்கு ஸ்டோன் பேப்பர் சிசர் கேம் விளையாடி அதுல கீஜுன் வின் பண்ணி அவன் தான் ஃபர்ஸ்ட் உள்ள போவான். ஹேண்ட் கீஜுன்ட்ட நீங்க இந்த கேமை வின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கார்ல வந்து என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட். அதுக்கு கீஜுன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருந்தா இதோட டஃபான கேமை வச்சு அவனை லாக் பண்ணிருப்பேன்னு சொல்லி அவளை சேரப் பண்ணுவான். டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு லா ஃபார்ம் கூட்டிட்டு போகாம ஹேன் ஒரு டெம்பிள் கூட்டிட்டு வந்திருப்பான். அங்க ஒரு துறவி லேடி இவங்களை வெல்கம் பண்ணுவாங்க. கீஜுனும் அந்த துறவி நல்லா பேசுறத வச்சு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு ஹேன் நினைப்பாங்க. கீஜுன் ஹேண்ட சைலண்டா இவங்க என்னோட எக்ஸ் ஒய்ஃப், உனக்கு வேண்டிய டேட்டாவை இவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மூவ் பண்ணுவான். ஹேண்ட் ஸ்ட்ரைட்டா அவங்கள்ட்ட நாங்க இங்க வந்தது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல டிவர்ஸ் இன்சூரன்ஸோட நீட் என்னவா இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்லுவா. அவங்க ஓப்பனா போய் சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்து எனக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் லீட் பண்ணணும்ன்றதுதான் விருப்பமா இருந்தது. பட் நம்ம வாழ்ற உலகத்துல என்னோட பேரண்ட்ஸ் இதை பத்தி பேசக்கூட எனக்கு தைரியம் இல்ல. சோ அவங்களோட வழிகாட்டுதல் படி ஸ்டடீஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணேன், அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் என்னுடைய விருப்பத்தை கீஜுன்ட்டு சொல்லும்போது அவர் எனக்கு சப்போர்ட்டா இருந்து என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண சொன்னாரு. இந்த சொசைட்டில ஒருத்தவங்க எவ்வளவுதான் சஃபர் பண்ணாலும் அவங்க ஒரு ஃபேமிலியா வாழ்றது தான் சரின்னு சொல்லுவாங்க. டிவோர்ஸ் பண்ணவங்கள டவுனா தான் பாக்குறாங்க. பட் உங்களோட இந்த டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் பிளான் விருப்பம் இல்லாம வருத்தப்பட்டு வாழ்றவங்களுக்கு தன்னம்பிக்கை மட்டும் இல்ல, அவங்களோட ஃபியூச்சருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சொசைட்டி நல்லா சேஞ்ச் ஆகிறதுக்கு உங்களோட இந்த டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் கண்டிப்பா உதவும்னு சொல்லுவாங்க. இவங்க பேசுறதை கேட்ட ஹேண்ட் நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ரெண்டு பேரும் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பும் போது அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு நைட் ஸ்கைல மீட்டியர் ஷவர்ஸ், அதாவது எரி நட்சத்திரம் தெரியும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் மீட்டியர் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறதுனால நைட் மீட்டியர் பாக்குறதுக்கு இந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல நம்ம சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணலாம்னு சொல்லுவாரு. ஹேண்ட் கீஜுன்ட்ட நம்மளோட இந்த டிவர்ஸ் இன்சூரன்ஸ் பிளான்ல மெயினா எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்பா. அதுக்கு கீஜுன் ஃபர்ஸ்ட் வேர்ட் இன்சூரன்ஸ் ஒன்னு இருக்கணும்னு சொல்லுவாரு. எப்படி ஒரு நாட்டை ஆட்டம் பாம் வச்சு ஈஸியா டிஸ்ட்ராய் பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் நம்ம பேசுற வார்த்தைகளும் ஆஃப்டர் மேரேஜ் பேச்சுரிமை ரொம்ப அவசியம். ஆனா நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு வேர்ட்ஸும் நம்ம கூடவே வாழ்றவங்க கிட்ட அது எப்படி ரீச் ஆகுதுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாரு. உங்க ஒப்பீனியன் என்னன்னு ஹேண்ட்ட கேட்கும்போது ஹேண்ட் சொல்லுவாங்க, எனக்கு செல்ஃப் எஸ்டீம் இன்சூரன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ உங்க செல்ஃப் எஸ்டீம் பாதிக்கப்படுதோ அப்ப டிவர்ஸ் இன்சூரன்ஸ் பிளான கண்டிப்பா யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நாரே ஜியாங்க டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு கூட்டிட்டு போக சொன்னா அவங்கள இன்டர்நெட் கெஃபே கூட்டிட்டு வந்து இங்க கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாரு. நாரே அண்ட் ஜியாங் பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு என்ன சத்தம்னு ஜியாங் பார்க்கும்போது நாரே சத்தமா கொரட்டை விட்டு தூங்குவாங்க. ஜியாங் ரொம்ப சர்ப்ரைஸா நாரேவ உண்மையிலேயே கொரட்டை விட்டு தூங்குறாளான்னு செக் பண்ணும்போது அவங்க சடனா வேக்கப் ஆகி நான் வெளியில போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்குறேன்னு எழுந்து போயிடுவா. ஜியாங்கும் வெளியில போய் நாரேட்ட பர்சனலா பேச ஸ்டார்ட் பண்ணுவாரு. நான் கீஜுனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், பட் உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, உங்க மேரேஜ் பத்தி சொல்றீங்களான்னு கேட்கும்போது எங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே டேட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம், 3 months டேட் பண்ணி உடனே மேரேஜ் பண்ணோம், ரெஜிஸ்டர் கூட பண்ணல, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் யாருமே பார்த்ததில்ல, 6 மாசத்துல டிவோர்ஸ் பண்ணிட்டோம். ஆஃப்டர் மேரேஜ் தான் வேர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸை ரியலைஸ் பண்ணேன். நம்ம பேசுற வார்த்தைகள் ஒருத்தர் எவ்வளவு ஹர்ட் பண்ணுன்றது நான் நல்லாவே ஃபீல் பண்ணிருக்கேன். சோ வேர்ட் இன்சூரன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு கீஜுன் சொன்னது இவங்களும் சொல்லுவாங்க. யாரால யாரு ஹர்ட் ஆனான்றது போக போக தான் தெரியும். ஜியாங்க்கு ஸ்பேஸ் அண்ட் அஸ்ட்ரானமி தான் ரொம்ப பிடிக்கும் போல. ஸ்பேஸ் ரெஸ்கியூ டீம் இன்சூரன்ஸ்னு ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லுவாரு. நாரே பக்கத்துல உட்காந்து அவங்க கையெல்லாம் பிடிச்சு கான்ஸ்டலேஷன்ஸ்லாம் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது நட்சத்திரம்லாம் சேர்ந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணும்ல, அதை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிட்டு இருப்பாரு. கீஜுன் ஹேண்ட வாங்க வேன் டாப்ல படுத்துட்டு மீட்டியோர் பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவான். கீஜுனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹேனுமே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆவாங்க. நெக்ஸ்ட் டே நாரே அண்ட் ஹேண்ட் ஒரு தியேட்டர்ல மீட் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் சிங்கிளா இருக்கிறதுனால தனியா தான் வந்திருப்பாங்க. நாரே ஹேண்ட் அடுத்து உங்க பிளான் என்னன்னு கேட்கும்போது ஹேண்ட் நாரேவை ஒரு கிராஃப்ட் ஷாப் கூட்டிட்டு போவாங்க. நாரே அங்க உள்ள கிரீன் கலர் த்ரெட் எடுத்து எனக்கு பிடிச்சவங்களுக்காக ஸ்பெஷல் அதுல ஒர்க் பண்ணணும்னு சொல்றது கேட்ட ஹேண்ட்க்கு ஞாபகம் வரும். அவங்க போன ட்ரிப்ல கீஜுன் சொல்லியிருப்பாங்க, எனக்கு கிரீன் கலர் ரொம்ப பிடிக்கும்னு. சோ ஓப்பனாவே யாருக்கு கீஜுன்காகவான்னு கேட்பா. ஆமா கீஜுன்காக தான். நாங்க டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட எனக்கு அவன் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் வளர்ந்துட்டே இருக்கு. டிவோர்ஸ்க்கு அப்புறம் கூட அவனுடைய ஞாபகங்கள் என்னை விட்டு போகவே இல்லை. இப்ப நாங்க திரும்ப மீட்
பண்ணது கூட ஏதோ நல்லது நடக்குதான்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு கிடைச்ச டேட்டா வச்சு ஃபைனலா ஒரு டிவர்ஸ் இன்சூரன்ஸ் மாடலை ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. டீம் ஹெட்லாம் ரொம்பவே ஹாப்பி ஆகி வாங்க எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ண போலான்னு கூட்டிட்டு போவாரு. அங்க கீஜன் ஸ்லோ பவுலிங் விளையாடுறத பார்த்துட்டே இருந்த ஹேனை கூப்பிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பால் எப்படி த்ரோ பண்றதுன்னு சொல்லி தரேன் கீஜன் சொல்லும்போது அங்க வந்த நாரை எனக்கும் சொல்லி கொடுன்னு சொல்லுவா. இவங்கள பார்த்த டீம் மேனேஜர் இவங்க 3 பேரையும் தனியா விட்டு அது சரியா வராதுன்னு சொல்லி அவங்கள அங்கிருந்து கிளப்பி கரோக்கே கூட்டிட்டு போவாரு. அங்க ஹேன் ஜியாங்லாம் பாட்டு பாடுவாங்க. கீஜன் டான்ஸ் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே இவங்க கிரியேட் பண்ண மாடல்ல எல்லா பிரான்ச்சஸ்க்கும் டீம் ஹெட் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நாரேவும் இவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க. வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க டீம் மெம்பர்ஸ்லாம். அங்க வந்த நாரே நம்மளோட பிளான் அப்ரூவல் ஆயிடுச்சு, பட் ஒன் கண்டிஷன், நம்ம 3 டேஸ்க்குள்ள 30 பாலிசிஸ் விற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. டீம் ஹெட் இந்த பிளானை நம்ம கைவிடுறது நல்லது, ஏன்னா பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனியால கூட 3 நாள்ல 30 அப்ளிகேஷன் சேல் பண்ண முடியாது. நாரே எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது எல்லாருமே ஹோப்லெஸ்ஸா தான் இருப்பாங்க. பட் கீஜன் மட்டும் ஸ்ட்ராங்கா நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம்னு சொல்லுவாரு. உங்க பிளான கேட்க ஆர்வமா இருக்கும்னு ஹேண்ட் கேட்கும்போது நாளைக்கு எல்லாரும் ஒரு இடத்துக்கு போறோம் தயாராவாங்கன்னு சொல்லுவாரு. இந்த 30 அப்ளிகேஷனை சேல் பண்றதுக்கு கீஜன் செலக்ட் பண்ண இடம் தான் இந்த வெட்டிங் ஃபெஸ்ட். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும் உள்ள என்ன நடந்திருக்கும்னு. ரிமைனிங் நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். தேங்க்யூ.